ஆச்சி ஊறுகாய் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை மீண்டும் தாக்குதல், வலைகளை அறுத்தெறிந்து அட்டூழியம். டெல்லியில் பள்ளி குழந்தைகள் 2 பேர் கடத்தி கொல்லப்பட்ட வழக்கில் உறவினர் உட்பட 3 பேரை கைது செய்தது காவல்துறை. திருவனந்தபுரத்தில் வானூர்தி நிலைய விரிவாக்கத்திற்காக விளைநிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு, நூற்றுக்கணக்கானோர் ஊர்வலம். கோவில்பட்டியில் குடிசை ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் முதியவர் உடல் கருகி உயிரிழப்பு. சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் ஊர்வலம். தமிழக விவசாய வளர்ச்சிக்காக 20,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குமாறு நடுவண் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. வனப்பகுதியிலிருந்து தண்ணீர் தேடி வந்த புள்ளிமான் ஒன்று பெரம்பலூரில் ஊர்தி மோதி உயிரிழப்பு. பொன்னேரியில் தேவாலயத்தில் புகுந்து பாதிரியார் மீது தாக்குதல், நடவடிக்கை எடுக்க கோரி கிறிஸ்தவர்கள் சாலை மறியல். காரைக்காலில் நெல் வணிகரை வழிமறித்து 7 லட்சம் ரூபாய் கொள்ளை, மர்ம நபர்களுக்கு வலைவீச்சு. பன்னாட்டு வீரர்கள் பங்கேற்கும் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்கள் மதுரையில் தொடக்கம். ஆச்சி ஊறுகாய் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.